கோடை காலத்தில் இப்படி ஒரு மழை பொழிவான்னு கேட்குற அளவுக்கு நமக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல பதிவாக போகுது. இது வெயில் காலம் தானா? இல்ல நமக்கு மழை காலமா என்று சந்தேகப்படும் அளவிற்கு கனமழை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டத்தில் கொட்டி தீர்க்கக்கூடும். ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கண்டிப்பாக இருக்க போது. அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்கள் ரொம்பவே மிக முக்கியமான ஒரு நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். மே 17ஆம் தேதிக்குள்ள எல்லா மாவட்டத்திலும் கிட்டத்தட்ட 90% வரைக்கும் தமிழ்நாட்டில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும். அதுல சில மாவட்டத்தில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து நண்பர்களே உஷாராக இருங்க. கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து காத்திருக்கிறது. இப்போ நமக்கு பகுதியாக நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கலாம். ஆனால் நமக்கு இன்று முதலாக பல்வேறு மாவட்டத்தில் படிப்படியாக மழை தொடங்கும். ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. கண்டிப்பாக அது நடக்காது. சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படியே ஒரே நாளில் ஒரே நேரத்தில் எல்லா பகுதிகளுக்கும் மழை வரணும்னு நினைக்கிறீங்க. அது சாத்தியமற்ற ஒரு விஷயம். படிப்படியாக தான் எல்லா மாவட்டத்திலும் மழை முன்னேறும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாயிருக்கு, கடந்த 24 மணி நேரத்தில் எத்தனை சென்டிமீட்டர் மழை பொழிவு பதிவாகியிருக்கு அப்படிங்கிற தகவலையும் நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகிறோம். நீங்கள் அதை பார்த்தும் பயன்பெற்றுக் கொள்ளலாம். தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும். அதனால யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லது. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகள் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறோம். இது ஏதோ நமக்கு முன் அறிவிக்கப்படாத மழை அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஏற்கனவே பல நாட்களாக சொல்லிய மழை பொழிவுகள் தொடர்ந்து இனி வரும் நாட்களில் கனமழையானது கொட்டி தீர்க்கும். மாலை நேரங்களில் சில மாவட்டங்கள், இரவு நேரத்தில் சில மாவட்டங்கள், நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள் கூட சில மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அதில் நிறைய பேர் மாலை 4 மணி அல்லது 5 மணிக்கு மழை வரும் என்று எதிர்பார்க்குறீங்க. எல்லா ஊர்லேயும் அதே நேரத்தில் நமக்கு மழை தொடங்காது. சில மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்கள் நம்ம தூங்கும் போது கூட மழை பொழிவுகள் இடி மின்னலுடன் மிரட்டி சில இடங்களில் பலமான சூறாவளி காற்று வீசுகிறதுனாலையும் மின் தடை கூட ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கோடை காலத்தினுடைய மழை ரொம்பவும் உக்கிரமாக இருக்கும். வடகிழக்கு பருவமழை நமக்கு வெறும் மழையை மட்டும் கொடுத்துட்டு போகும். ஆனால் கோடை மழை அப்படி கிடையாதுங்க. பலமான சூறாவளி காற்று வீசும். அதே சமயத்தில் அடைமழை கொட்டி தீர்க்கும். ஒரு அரை மணி நேரம் தான் நமக்கு மழை பதிவாயிருக்கும். கடைசியில் பார்த்தா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகிட்டு போயிருக்கும். அந்த அளவிற்கு ஒரு மிக மோசமான ஒரு தாக்கத்தை அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களில் எதிர்பார்க்க முடியும். பெரும்பாலும் வட தமிழக உள் மாவட்டத்தில் நிறைய மழை காத்திருக்கு. அதனால நீங்கள் போதும் எங்களுக்கு மழை வேண்டான்னு சொல்கிற அளவுக்கு வட தமிழக உள் மாவட்டத்தில் அதிக மழை காத்திருக்கிறது. ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இந்த மே 17க்குள்ள எல்லா இடங்களும் நம்ம மழை பதிவாகிறோம். அதான் நம்ம முன்னமே சொல்லியிருந்தோம். ஒரே நேரத்தில் மாவட்டம் முழுவதும் வராட்டியும் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை சரிவர இன்றைக்கு பெய்யாமல் இருக்கும், நாளைய தினத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். அதனால் நீங்கள் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை பதிவாகும். ஆகவே இன்னும் ஒரு 2-3 நாட்கள் பொறுத்திருங்க. எல்லா பகுதிகளுக்கும் நமக்கு மழை வந்துடும். கிட்டத்தட்ட பல பகுதிகளாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம். மாவட்டத்தினுடைய ஊர் பேரை சொல்லன்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா மாவட்டம் முழுவதும் கனமழை இருக்குங்கிறதுனால நம்ம ஊர் பேர் சொல்லலை. அந்த மாவட்டத்தினுடைய பேரை மட்டும் நம்ம சொல்கிறோம். அதனால் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டம் முழுவதும் எல்லா கிராம பகுதிகளிலும் எல்லா நகர பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை உறுதியாகி இருக்கிறது. 100% மழை இருக்கும். இதில் என்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா, சில பகுதிகளில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம். ஒரு மணி நேரம் நமக்கு மழை பதிவான மாதிரி இருந்திருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தா ஒரு 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர்னு மழை பதிவாகிட்டு போயிருக்கும். அந்த அளவிற்கு ஒரு குறுகிய நேரத்தில் அதிக மழைக்கான வாய்ப்புகள் வட தமிழக உள் மாவட்டத்தில் அடுத்து வரும் 3 தினங்களுக்குள்ள எதிர்பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இங்கெல்லாம் சம மழை காத்திருக்கு. சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள்லாம் சரியான மழை பொழிவு அதிகமாக இருக்கும். இதில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் சேலம் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழையும், மற்ற இடங்கள் கரூர், நாமக்கல் மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதனால் வட தமிழக உள் மாவட்டத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா மழை பொழிவு அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி
வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லாறு, இந்த பொள்ளாச்சி போன்ற இடங்கள்லாம் நல்ல ஒரு மழைக்கான வாய்ப்பு உள்ளது. தொடர்ந்து தேனி மாவட்டங்களிலும் படிப்படியாக நமக்கு மழை தீவிரமடையும். ஏன்னா கடந்த சில நாட்களாக பகுதியா தான் நமக்கு வந்து மழை வந்து பதிவாயிட்டு இருந்தது. கடந்த ஒரு 4, 5 நாட்களா எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மாவட்டங்கள், 7 மாவட்டங்கள்னு பகுதியா தான் நமக்கு வந்து மழை பதிவாயிருக்கும். எல்லா இடங்கள்லயும் பார்த்தா மழை வந்திருக்காது. ஆனா, இப்ப அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு பெரும்பாலும் மாவட்டம் முழுவதும் தான் மழை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டங்கள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் கனமழையும், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழையுமாக பதிவாகும். அதனால கனமழை எங்க இருக்கு, மிதமான மழை எங்கெல்லாம் பதிவாகுங்கிறத மறக்காம குறித்துக் கொள்ளுங்க. ஏன்னா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் கனமழை வந்து நிறைய இடத்துல வந்து பதிவாகிரும். அதே மாதிரி தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் ஒரு சில இடத்தில் ஆங்காங்கே விட்டு விட்டு பரவலாக மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் நாட்களில் மிக கனமழை உறுதியாகி இருக்கிறது. அது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் கனமழை கொட்டி தீர்க்கும். வெயில் செம்ம வெயிலுங்க. கடந்த 48 மணி நேரமாக சென்னை மற்றும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர்லாம் செம்ம வெயில். பகல் நேரத்தில் அனல் காற்று மிக தீவிரமாக இருக்கிறது. அதே மாதிரி தான் கடலூர், விழுப்புரம் மாவட்டத்திலும் டெல்டா மாவட்டத்திலும் வெப்பநிலை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதே போல் உள் மாவட்டங்கள் வேலூர், திருவண்ணாமலை சொல்லவே தேவையில்ல, செம்ம வெயில் வாட்டி வதச்சிட்டு இருந்துச்சு கடந்த 2-3 நாட்களாக. இன்று முதல் படிப்படியாக நமக்கு மழை பொழிவுகள் அப்படிங்கிறது ஒன்று ஆரம்பிச்சிடும். அடுத்து வரக்கூடிய 3 தினங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. உள் மாவட்டங்களாகட்டும், கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட வட தமிழக கடலோர பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய 3 தினங்களுக்குள் மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும். கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் சம மழை இருக்குங்க. குறிப்பாக தியாகதுருக்கம், சங்கராபுரம், அதை தொடர்ந்து சின்ன சேலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெலாம் சரியான மழை பொழிவுகள் அடுத்து வரக்கூடிய இந்த 3 நாட்களுக்குள்ளே நமக்கு வந்து பதிவாகிறோம். விவசாயிகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் ரொம்ப அதிகமாக கேட்டிருந்தீங்க, மழை வர வாய்ப்பு இருந்தால் உடனே சொல்லிடுங்கன்னு வேற சொல்லியிருந்தீங்க. அதையும் நம்ம சொல்லிட்டோம். டெல்டா மாவட்டங்கள் அடுத்து வரும் 3 நாட்கள் மிதமானதிலிருந்து கனமழை. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பரவலாக விட்டு லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களிலும் கனம் முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் உறுதியாகி இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வானிலையில் எந்த மாற்றமும், நம்ம சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை. சரியாக நமக்கு மழை பொழிவுலாம் பெய்ய ஆரம்பிச்சிடும். சில நேரங்களில் அந்த வெயிலை பார்த்து நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க. பகல் நேரங்களில் வரக்கூடிய வெயிலை பார்த்துட்டு, என்னப்பா இவ்வளோ வெயில் அடிக்குது, இவங்க என்னடா மழை வரும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க. ஏன்னா மாலை மற்றும் இரவு நேரத்தில் நிறைய பகுதிகள் இதே மாதிரி தான். பகல் நேரங்களில் வெயில் அதிகமாக பதிவாகிட்டு மாலை மற்றும் இரவு நேரத்தில் நிறைய பகுதிகளில் கடந்த சில நாட்களாக நமக்கு மழை பதிவாயிட்டு இருக்கு. இன்னும் எங்கெல்லாம் மழை சரியாக தீவிரமாகலையோ இந்த 3 முதல் 4 நாட்களுக்குள்ள சம மழை நமக்கு இருக்கும். அந்தமான்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டது. அதனால பருவமழை வந்து எப்பொழுது தொடங்கும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அந்தமான்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு. கேரளாவில் தான் நமக்கு மே 27 தொடங்கும். அதனால் நிறைய பேர் இந்த விஷயத்தை கொஞ்சம் தெளிவுபடுத்தி கேட்டிருந்தீங்க. தென்மேற்கு பருவமழை எப்போது தொடங்கும், தொடங்கியாச்சான்னு வேற தெளிவாக சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்தமான்ல தென்மேற்கு பருவமழை தொடங்கியாச்சு. ஏன்னா அங்கே ஒரு குறைந்த தாழ்வு பகுதி உருவாதன் காரணமாக அங்கே வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கி விட்டது. கேரளாவில் இன்னும் கொஞ்சம் சற்று தாமதமாகி 27ஆம் தேதி அன்று தொடங்குகிறது. இது தாமதம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. இது நம்ம சீக்கிரமாகவே தான் தொடங்குது. ஏன்னா பொதுவாக நமக்கு தென்மேற்கு பருவமழைனாலே மே 30 அல்லது ஜூன் முதல் வாரத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் முன்கூட்டியே பருவமழை தொடங்குகிறத பார்க்குறோம். பல மாநிலங்களிலும் கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். நீங்கள் மறக்காம நண்பர்களே ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.